வணக்கம் நண்பர்களே. மேசம் முதல் தனுசு ராசி வரை இந்த வருடம் கோட்சார பலன் எவ்வாறு இருக்கும் என்று ஏற்கனவே வீடியோவில் பதிவிட்டாகிவிட்டது. அந்த வரிசையில் தற்போது மகர ராசிக்குண்டான கோட்சார பொது பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை தற்போது பார்ப்போம். இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு குருவும் சனியும் ரெண்டு கண்கள். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தன்னை செம்மைப்படுத்துவர் சனி பகவான். ஒருத்தன் செய்த புண்ணியத்தை எடுத்து சொல்லி அதுக்குண்டான பலாபலனை கொடுத்து மேலும் மேலும் புண்ணியம் செய்வதற்குண்டான ஊக்குவிப்பவர் குரு பகவான். சனீஸ்வரன் கர்மத்துக்கு அதிபதி என்றால் குரு பகவான் தர்மத்தின் அதிபதி. ஒரு மனுஷனுக்கு குரு பலமோ சனி பலமோ ஏதாச்சும் ஒரு பலம் இருக்கணும். ரெண்டு இருந்தால் அந்த வருஷம் பொற்காலம். இந்த வருஷம் தனுசு ராசியை மகர ராசியை பொறுத்தவரையிலும் குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7 சனி விட்டு உச்சம் பெற்ற குரு ராசியை முக்கியமான இடங்கள்லாம் பார்க்கறனால இந்த வருஷம் இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் குடும்பம் நல்லா மேம்படும். புது புது நண்பர்கள் சேருவாங்க. அவங்களால வாழ்க்கையில் நம்மளால் அவங்க வாழ்க்கையும் உயரும், அவங்களால நம்ம வாழ்க்கையும் உயரும். தொழிலில் இருந்த பகை விரோதம் தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு புது உற்சாகம் பிறக்கும். மனசில் மகிழ்ச்சி பிறக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும். உற்றா உறவுகள்லாம் பகைகள்லாம் விலகி எல்லாம் ஒன்று சேருவீங்க. அண்ணன் தம்பி உறவுகள்லாம் மேம்படும். பழைய நில தகராறு பூரிய சொத்து தகராறுலாம் இருந்தால் இந்த வருஷம் சமாதானத்தில் முடியும். அடுத்து இந்த மகர ராசியுடைய மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஒரு முறை படித்தாலே நல்லா ஞாபக சக்தி நீடிக்கும், நிலைக்கும். புது புது நம்ம என்ன துறையில் ஈடுபடுறோமோ அந்த துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னோடிகள்லாம் நமக்கு அறிமுகமாகி அவங்களோட அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அவங்க மூலியமாக நம்ம புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தாமே மெருகேற்றுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா விண்வெளி, மருத்துவம், சட்டம், விவசாயம், ஆன்மீகத்தில் சார்ந்த கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இந்த ஜோதிட சாஸ்திரம், வேத சாஸ்திரம், சைவ சித்தாந்தம் இது மாதிரிலாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல குருமார்கள் நல்லபடி அமைவாங்க. அவங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய யுக்திகள்லாம் கையாண்டு தன்னை தானே மெருகேற்றிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மகர ராசியை சேர்ந்த நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு நல்ல உயர்ந்த இடத்துல திருமணம் அமையும். சரிங்களா? அடுத்து ஏற்கனவே திருமணமாகி ஏதேனும் காரணத்தினால மனக்காசப்படக்கூடிய தம்பதிகளாக இந்த வருஷம் மறப்போம் மன்னிப்போம், ஆறுவது சினம் சேருவது இனம் என்ற பழமொழிக்கேற்ப பழசெல்லாம் மறந்துட்டு மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்த்துக்கிட்டு பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமத்தில் இருந்தவங்களுக்கு அந்த வருஷம் அதுக்குண்டான பலாப்பலன் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். விவசாயிகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மஞ்சள், இஞ்சி, வேர்க்கடலை, கிழங்கு வகைகள், முத்துச்சோளம், வாழை இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல வருமானம் தரக்கூடிய வருஷமாக மகிழ்ச்சியான வருஷமாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க இந்த வருஷம் வெளிநாட்டு வேலைலாம் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீண்ட காலமாக எதிர்பார்த்தக்கூடிய தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு மேன்மையான வருடமாகவும் தான் வேலை செய்கிற இடத்துல கூடிய மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்த வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்குன்னு ஜோதிடம் சொல்லுது. அடுத்து இந்த வருஷம் அவங்களுடைய பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது மகர ராசியை பொறுத்தவரையிலும் கண்ணு, பல்லு, வயிறு சமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறு, ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் கண் பாதிப்பு, பல் சொத்தையாகிறது அதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்குள்ள வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் குரு பலம் சனி பலம்லாம் ரொம்ப வலுவாக இருக்கனால மழை போல் வரக்கூடிய துன்பம் கூட பனி போல் விளைகிறோம், பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் தகப்பனாருக்கு கால் பாதம் சம்பந்தமான கோளாறுகள், தொழில் விஷயமாக அடிக்கடி அலைச்சல் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தாயாருக்கு எதிர்பாராத லாபமும் என்றைக்கோ செஞ்ச நன்மைக்கு பரிசு பாராட்டு புகழும் அடைவாங்க.
அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பார்க்கும்பொழுது மகர ராசிக்கு இந்த வருஷம் ஒரு உன்னதமான வருஷம்னே தோணுது. மிக மிக சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருஷம் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேல் வளர்ச்சி அடையணும்னு நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கும்பராசி நேயர்களுடைய பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.